அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி முட்டை மிட்டாய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 லிட்டர் பால், பசும்பால் தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு கடாயில் வச்சு கிண்டுங்க. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும் போது கெட்டியாகி வரும், திரண்டு வரும். ரொம்ப முருவ விட்றாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோன்னே இறக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் 6 முட்டை, 200 கிராம் சீனி, 200 கிராம் ஸ்வீட் இல்லாத கோவா, 50 நெய், முந்திரி பாதாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 முந்திரி 2 பாதாம், ஒரு முட்டைக்கு 2 முந்திரி 2 பாதாம்ங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஹேண்ட் விஸ்க் வச்சே கிண்டிக்கலாம். 6 முட்டையும் கலக்கிட்டு உப்பு போட்டு கலக்கிட்டு இதில் முந்திரி பாதாம் பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் இதுக்கு கோவா யூஸ் பண்ணுங்கள். கோவா போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கை வச்சே கலக்குங்க. கோவா யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கையினா ஒரு கரண்டி இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்பேச்சுலா, என்கிட்ட ஸ்பேச்சுலா இருந்தனால ஸ்பேச்சுலா வச்சு நான் கலக்கிக்கிட்டேன். இதுக்கு மெயின் குங்குமப்பூ. குங்குமப்பூ என்கிட்ட இல்லை, அதனால் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் குங்குமப்பூவை சாதாரணமாகவே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நெய் விட்டு நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும் போது தெரிஞ்சு வர ஸ்டேஜிக்கிட்ட ஒரு டின்னில் நெய் விட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திரண்டு வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டின்னில் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணி கொஞ்சம் அங்கங்கே திட்டாக கிடக்கும். அதை நல்லா இந்த மாதிரி பண்ணி செஞ்சுக்கோங்க. அது மேலேயுமே நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு ஓடிஜியில் நான் 180 டிகிரிக்கு 180 செல்சியஸுக்கு 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு டூத் பீக்கால் குத்தி பாருங்கள். நல்லா வெந்துடுச்சுன்னா வெளில எடுத்து நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். ஒரு பால்கோவா சாப்பிட்ற மாதிரியும், ஒரு குலோப்ஜான் சாப்பிட்ற மாதிரியும், வட்டலப்பம் சாப்பிட்ற மாதிரியும் 3 சேர்ந்த கலவை தான் இந்த முட்டை மிட்டாய். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பாருங்கள்.